அனைவருக்கும் வணக்கம். உங்க ஊரை சேர்ந்தவர் தான், உங்க மண்ணை சேர்ந்தவர் தான். பேரு காளீஸ்வரன், அப்பா பேரு குப்பான். ஐயா பேர் எழுந்து வைப்பாங்க. அப்ப நான் படிக்கிற காலத்துல ஆண்டி குடும்பம், இந்த குடும்பம் சொல்றதுக்கு எனக்கு ஒரு உருத்தல் மாதிரி இருக்கும். உங்க பாட்டன் பேர் என்னன்னு கேட்பாங்க, தொத்த குடும்பம். ஆனா இன்னைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இந்த குடும்பன்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில டெல்லி ஏரியால குடும்பம்னா ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. நம்ம சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க, நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் லேட்டா தாமதம் ஆயிடுது. ஐயா வழக்கன் ஐயாவை நான் ஒரு 8 வருடத்துக்கு முன்னாடி நான் அந்த யூனியன் ஆஃபீஸ் அந்த அந்த மெயின் ரோடு சந்திப்பில் நான் சந்திச்சேன். அப்போ சொன்னாங்க, நம்ம மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது இவ்வளவு வரைக்கும் வேறு பெரிய அளவுல ஒரு பயன் அவமதிக்கிற அளவுக்கு உண்மையாவே உங்களுக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அமைப்பு வந்து இன்னைக்கு தேவேந்திரங்கிற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பெருசா தெரியும். டெல்லி பகுதியில தேவேந்திரன் கொடுத்ததுக்கு அப்புறம், அந்த வாய்ப்பு நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படியே காலம் தூக்கி விடுற மாதிரி தான் இருக்காங்க. உண்மையாவே எனக்கு வந்து ஜாதின்றது வந்து பெரிய தடை. இந்த பள்ளன் அப்படின்ற வார்த்தையில அந்த தடைகள்லாம் வந்து நிறைய உடைச்சிருக்கோம், இன்னும் உடைச்சிட்டு தான் இருக்கும். அது ஒரு விஷயம். படிக்கிற காலத்துல கூட கல்லூரியில ஒரு தேர்தல் போட்டிட்டு நம்மளை வந்து விடமாட்டாங்க, போராடினேன், ஜெயிச்சிட்டேன். அடுத்து தம்பி சொன்னாப்ல, தம்பி என்னோட ஆர்வம் தம்பி கிட்டத்தட்ட படிக்கிற காலத்துல இருந்து தம்பி தெரியும். அதுக்கப்புறம் தம்பியோட சேர்ந்து தனபாலன் சொல்லிட்டு தம்பியோடைய நண்பர், என்னுடைய மைத்துனர், அவனை எலெக்ஷன்ல கொண்டு வரதுக்கு பார்த்தோம். பயங்கர போட்டி, 6 பேர் ஃபுல்லா இறங்கி இருந்து அவங்க ஜெயிக்க வச்சோம். எல்லாமே போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கை எதுவுமே இல்லை. இந்த தேவேந்திரன்ற வார்த்தைய ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சமீபத்தில் நான் வந்து ஒரு 6 மாநிலத்துக்கு ஒரு பொறுப்பாளராக நான் வந்து இப்ப நியமிக்கப்பட்டிருக்கேன். இனி வெளியில யாருக்கும் தெரியாது. அந்த விஷயங்கள் நான் விரைவில் நான் உங்கள்கிட்ட வந்து மறுபடி பதவி ஏற்றோம்னா நான் அறிவிக்கிறேன். ஏற்கனவே ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால மெம்பரா இருக்கேன். அதுவே யாருக்கு நான் இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணிக்கல. ஏன்னா எல்லாமே ஒரு சின்ன ஒரு படி ஏறோம்னாலே நம்மளுக்கு ஒரு பெரிய போராட்டமா தான் இருக்கு. அது சில நேரங்கள்ல நம்ம ஊர்களே சில தடையா இருக்கிறது நான் வந்து உணர்றேன். சில இடங்கள்ல பார்த்திருக்கேன், சில இது நடக்குது. சரி, அது அவங்களுக்கு தெரிஞ்சவர் தான். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் முன்னேறணும், அது கல்வி முக்கியமா இருக்குது. அந்த கல்விப்படி நான் செஞ்சுட்டேன், இன்னும் செஞ்சுட்டு இருக்கேன். சில நண்பர்களுக்கு தெரியும், இது வரைக்கும் ஒரு 2000 பேரை படிக்க வச்சிருக்கேன். ஒரு 2000 பேரை பிஎட் தம்பிக்கு தெரியும். இந்த பகுதியிலே பணம் இருக்குதோ இல்லையோ, படிக்கணும்னு ஆசைப்பட்டா போதும், சேர்த்து விடுறேன். ஒரு காலேஜ் நடத்துறப்ப ஒரு 2000 பேரை பிஎட் படிக்க வச்சிருக்கேன். ஒரு 150 பேரை டாக்டர் ஆகிருக்கேன். அந்த பெருமை சந்தோஷம் எனக்கு இருக்குது. இது வந்து தொடரணும். இன்னைக்கு வந்து அலாபா யூனிவர்சிட்டியே தொலைதூர கல்வி நடந்துட்டு இருக்குது. அதே இப்ப 400 பிள்ளைகள் கூட படிச்சுட்டு இருக்காங்க. அந்த பணி கல்விப்பணி அது கூட போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நானும் ஊரை விட்டு இன்னைக்கு வந்து டெல்லியில போய் அங்க இருந்து இந்த பணி வந்து எல்லாரும் கிடைக்கணும் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட இந்தியா முழுமைக்கும் நம்ம மகளிருக்கு வந்து சானிடரி நாப்கின் சொல்லுவோம், அது வந்து இலவசமா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட பீகார், ஜார்க்கண்ட், டெல்லி, இப்ப தூத்துக்குடிக்கு, திருநெல்வேலிக்கு இப்பதான் வந்து இன்னைக்கு இதுல சென்னையில வந்து இறங்கிடுச்சு. நான் முந்தா நாளை ஏற்றி விட்டு தான் நான் கிளம்புனேன். நம்ம பகுதி மக்களுக்கு, நம்ம உறவுகளுக்கு நம்ம செய்யற நம்மளால முடிஞ்சவங்களுக்கு அப்படின்ட்டு அது வந்து இன்னைக்கு சென்னை வந்து ரீச் ஆயிடுச்சு. இதை வந்து திருப்பி இன்னைக்கு அங்க கொண்டு போயிட்டு 2 நாள் அங்க போய் நம்ம கொடுக்க போறோம். அதனால நம்மளால என்ன முடியுமோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்ம அதை உயர்த்துவோம். சமீபத்துல ஐயா மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் ஐயா அவங்க வீட்டுல போய் சந்திச்சேன். நான் அகமதாபாத்ல அவங்க வீட்டுல சந்திச்சப்ப இந்த நம்முடைய பட்டியல் வெளியேற்ற மட்டும்தான் பேசுறேன். என்னைய பத்தியோ என்னுடைய ட்ரஸ்ட் நடத்துறதை பத்தி எதை பத்தி பேசல. உங்களுக்கு வந்து நாங்க பக்கபலமா இருக்கிறோம். இன்னைக்கு பிஜேபி வந்து கால் ஊண்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு தேவேந்திரன் மட்டும்தான் காரணம்.
அது எல்லாருக்குமே தெரியும். அது நடுவில் ஊடாக அண்ணாமலைஜி வந்திருந்தாங்க, டெல்லி வந்திருந்தாங்க, அவங்கள நான் டெல்லியில சந்திச்சேன். அமித்ஷாஜிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், அவங்க பையன்கிட்டையும் சொல்லியிருக்கேன், ஒரு பிஎட்ட தெளிவா சொல்லியாச்சு. வர எலெக்ஷனுக்குள்ள எங்களுக்கு முடிஞ்ச அளவு இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா பெரிய ஒரு இதா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனா அது சில நடைமுறைகள் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி உடனே எடுத்து கொடுக்க வைக்க அதெல்லாம் சில சட்ட நடைமுறைகள்லாம் இருக்குது. அதை நம்ம உணர்ந்துருக்கோம். சில பேர் உணராம கூட உடனே நம்ம தேர்தலை புறக்கணிப்போம் அப்படின்லாம் சில நம்ம நண்பர்கள் இளைஞர்கள் சொல்றாங்க. ஆனா சில நடைமுறைப்படிதான் சில விஷயங்கள் போக வேண்டியது இருக்குது. கண்டிப்பா நம்மளுக்கு அதனுடைய பயன் கண்டிப்பா நம்மளுக்கு விரைவில் கிடைக்கும். அடுத்த மாதம் கூட 27 நினைக்கிறேன், 27 பாரத பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அடுத்த முறை விரைவில் வந்து நம்ம எல்லாரும் ஒரு யூனிட்டா சந்திக்கிற மாதிரி நான் அது முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனால நம்ம அங்க தலைமையிடத்துல இருக்கும் போது வாய்ப்புகள் அவ்வளவு வாய்ப்பு இருக்குது. யாராவது நம்ம எட்டின்னு சொன்னாங்களோ அவங்க பூரா நம்மளுக்கு இந்த சாதாரணமா நம்மகிட்ட வந்து சில அப்பாயின்மெண்ட் கேட்கிற சுச்சுவேஷன் நம்மளுக்கு வந்துருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பழகிட்ட வச்சுங்களேன், நல்லா உயிரை கொடுப்பாங்க. அதனால நம்ம இந்த பழக்கத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், நம்ம சமுதாயத்துக்கு பயன்படுத்திக்கணும். அந்த இதுலதான் நான் இருக்கிறேன். கண்டிப்பா இப்ப ஊடால கூட ஒரு கடந்த மாதம் வந்து ஒரு 2-3 ரெக்கமெண்டேஷன் வந்தது. அதுல தம்பி ஒண்ணு, தம்பியுடைய இது வேலை மட்டும் முடியல. அந்த 2 இதை பாத்தீங்கன்னா 2மே நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன். ஆனா பிறருக்கு அடுத்த கடைசியில் நம்ம உறவுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போயிட்டோம்னா அது பாத்தீங்கன்னா அது வேறவங்களுக்கு ஒரு இது மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்மளுடைய டயத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம பண்ணும்போது நம்ம உறவு பயன்படுத்தி அது நம்ம சந்தோஷப்படும். அதனால எதுவும் டெல்லியில எது வேணும்னாலும் சொல்லுங்க. உங்களுக்கு தம்பி சொன்ன மாதிரி வரணுமா, வேலை தேடணுமா, வாங்க. உங்களுக்கு எந்த ஒரு இன்டர்வியூவா, எந்த இன்டர்வியூ இருந்தாலும் சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சாதாரணமா நம்ம அங்க வந்து நம்மளுக்கு சாதாரணம் அவ்வளவு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளே சப்போர்ட் பண்றேன். தங்கணுமா வாங்க, தங்குங்க. பெரிய ஆபீஸ் இருக்குது நம்ம ஆபீஸ். 3 பேர் வேலை பார்க்கறாங்க. நம்ம உறவுகள் வரணுமா வந்து தங்குங்க, இருங்க. வேற எதாவது வேலை முடிக்கணும்னா சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். நாங்க வேற விஷயங்கள் நிறைய தலைவர்கள் பேசுறாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பட்டியல் வெளியேற்றத்துக்கு நானு அங்க வந்து வெளியில ஒரு யூனிட் மாதிரி நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஊடால ஒரு தேவேந்திர விழா அங்க நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குது. அதுல மோடிஜியோ அல்லது அமித்ஷாஜியோ கூப்பிட்டு வச்சு இங்க எல்லா பகுதியில இருந்து நம்ம உறவுகளை போறோம். ஏன்னா அவங்களை இங்க கூட்டு வர்றது வந்து சாதாரண இல்லை. அவங்களுடைய வேலைகள்லாம் நம்மளே சும்மா ஒண்ணும் இல்லாதாலே அவ்வளவு பிஸியா இருக்கிறோம். அப்படின் போது அவங்கெல்லாம் வந்து சந்திக்க கூட முடியல, அப்படி ஒரு பொசிஷன்லாம் இருக்குது. அதனால அவங்க அங்கே நேரம் கேட்டு அங்கே ஒரு ஆஃப்டர் எலெக்ஷனுக்கும் கஷ்டம் தான் முயற்சி பண்ணுவோம். அது நம்ம நண்பர்கள் லீடர்களோட பேசிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா எல்லா பகுதியில இருந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நம்ம கலந்துக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடையும் நாங்கள் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு இந்த காளீஸ்வரன் காளையார்கள் குலசாங்க தான் கண்டிப்பா காளீஸ்வரர் துணையோட கண்டிப்பா அது நல்லபடியா நடக்கும் எதிர்பார்க்கிறேன். தேவேந்திரன்ற வார்த்தை வந்து அவ்வளவு ஒரு பெரிய ஒரு அந்த பகுதியில வந்து தேவேந்திரனோட நாங்க எஸ்சில நம்ப மாட்டாங்க. அது ஒண்ணு மட்டும் தான் நம்மளுக்கு படி. அப்புறம் சொல்லுவாங்க சில பேர் நம்மகிட்ட என்ன சொல்றாங்க, நீங்க எஸ்சி ஆயிட்டா அந்த பெனிஃபிட்லாம் போயிருமே அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் போகல. பிசி கிடைக்கிறது எஸ்சி கிடைக்க மாட்டேங்குது. நம்மளுடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோட்டால பாத்தீங்கன்னா 190 மார்க் எடுத்துக்கா நம்மளுக்கு கிடைக்கல, 180 மார்க் எடுத்தா எம்பிசி கிடைக்குது. இப்ப நம்ம டெவலப் ஆயிட்ட எஜுகேஷன்ல நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஐயோ நம்மளுக்கு கிடைக்கிற ஸ்காலர்ஷிப் போயிருமே அது போயிருமே அதெல்லாம் எதுவும் போகாது. உங்களுடைய பயன் கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இதை விட வாழ்க்கையில என்ன சொல்றது, அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் அது இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஸ்டேட்டஸ் இல்ல அப்படின்னா வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. அதுக்கு நம்ம கண்டிப்பா அந்த பட்டியல் வெளியேற்றம் பெரிய அளவுல நம்மளுக்கு சப்போர்ட் ஆயிருக்கும். அனைவருக்கும் நன்றி. ஏன்னா எல்லாருடைய பெயர்கள்லாம் எனக்கு தெரியல. சில பேர் ஐயா பேர் மட்டும் தெரியுது, அண்ணன் பேர் கரூர் பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அடிக்கடி நம்ம உறவுகளோட நான் அப்பப்பா டச்ல இருக்கிறேன். நான் கண்டிப்பா உங்களோட தொடர்ந்து பயணிப்பேன். இத்தருணத்துல நான் வந்து நானும் இப்ப மெம்பர் ஆகிறேன்னு சொல்லிட்டு தருணத்துல நான் உங்களுடைய மெம்பர் ஆகிறேன். நன்றி திரு காளீஸ்வரர் சார் அவர்களுக்கு. சிறப்பான ஒரு உரையாற்றினாங்க. முக்கியமான